ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினி. முதலில் தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் பல்கலைக்கழகங்களில் மாணவர்களுக்கு €1 மதிய உணவு வழங்கும் புதிய திட்டம் அறிமுகம். ஆங்கில கால்வாய் வழியாக படையெடுக்கும் அகதிகள். ஒரே வார இறுதியில் பிரித்தானியாவிற்குள் நுழைந்த 900 பேர். பாரிஸில் எரிபொருள் தட்டுப்பாடு. டோட்டல் எனர்ஜிஸ் எரிபொருள் நிலையங்களில் மே 8 முதல் புதிய தற்காலிக விலை உச்சவரம்பு அறிவிப்பு. 1,00,000 பேரின் ஓய்வூதிய கோப்புகள் மறுபரிசீலனை. பிரான்சில் தவறாக நிறுத்தப்பட்ட தொகையை வழங்க நடவடிக்கை. செயின்ட் டெனிஸ் பகுதியில் காவல்துறையினரிடமிருந்து தப்பியோடி நெடுஞ்சாலையை கடந்த நபர் கார் மோதி உயிரிழப்பு. பிரான்சில் முறையான ஆவணங்கள் இருந்தும் பயணிக்க தடை. விமான நிறுவனத்திற்கு €5,000 அபராதம் விதித்து நீதிமன்றம் அதிரடி. பிரான்சில் தொடர்ந்து வீழ்ச்சியடையும் பிறப்பு விகிதம். நிலைமையை சமாளிக்க உயர்மட்ட திட்டமிடல் ஆணையம் புதிய பரிந்துரை. பிரான்சில் விசா இல்லாத வெளிநாட்டவர்களுக்கு திருமண உரிமை. தன்னிச்சையாக செயல்படும் மேயர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை. தொடர்வன விரிவான செய்திகள். பிரான்சில் உள்ள பல்கலைக்கழகங்களில் பயிலும் மாணவியர்களில் 48% பணப்பிரச்சினை காரணமாக மதிய உணவு சாப்பிடாமல் இருப்பது சமீபத்திய ஆய்வொன்றில் தெரியவந்துள்ளது. அதேபோல 23% மாணவர்கள் ஒரு மாதத்தில் பல நாட்கள் சரிவர உணவு சாப்பிடாமல் இருக்கிறார்கள் என்ற தகவலும் அந்த ஆய்வில் வெளிவந்துள்ளது. இந்நிலையில் மாணவியரின் இந்த வறுமை நிலையை போக்கி அவர்களுக்கு உதவுவதற்காக அனைத்து மாணவர்களுக்கும் தினமும் €1 மதிய உணவு வழங்கும் சிறப்பு திட்டத்தை பிரான்ஸ் பல்கலைக்கழகங்கள் ஒன்றிணைந்து துவங்கியுள்ளன. இதுகுறித்து பேசிய அலெக்சாண்டர் அயோனிட்ஸ் என்ற 18 வயது மாணவர் தனது அனுபவத்தை பகிர்ந்து கொள்கையில், முன்பு இங்கு மதிய உணவின் விலை €3.30 இருந்தது. நான் ஒரு மாதத்திற்கு சுமார் 20 முறை இங்கு சாப்பிட வருவேன். அதற்கு எனக்கு €60 வரை செலவானது. ஆனால் இந்த புதிய திட்டத்தால் இனி எனக்கு வெறும் €20 மட்டுமே செலவாகும் என மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். கடந்த வார இறுதியில் மட்டும் பிரான்சிலிருந்து சுமார் 900 புலம்பெயர்வோர் ஆங்கில கால்வாய் வழியாக பிரித்தானியாவுக்குள் நுழைவதற்காக புறப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை தொடங்கி வார இறுதிக்குள் மட்டும் 890 புலம்பெயர்வோர் வெற்றிகரமாக பிரித்தானியாவுக்குள் நுழைந்துள்ளதாக அந்நாட்டு எல்லை பாதுகாப்பு அதிகாரிகள் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளனர். நேற்று பிரித்தானிய எல்லை பாதுகாப்பு படைக்கு சொந்தமான 2 படகுகள் பிரான்சிலிருந்து சட்டவிரோதமாக வந்த புலம்பெயர்வோரை டோவர் துறைமுகத்தில் பாதுகாப்பாக இறக்கிவிடும் காட்சிகள் சில பிரித்தானிய ஊடகங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. கடலில் பயணிக்க சாதகமான வானிலை மற்றும் சூழல் நிலவியதன் காரணமாகவே இவ்வளவு பெரும் எண்ணிக்கையிலானவர்கள் ஆபத்தான ஆங்கில கால்வாய் வழியாக பயணிக்க துணிந்ததாக பிரித்தானிய தரப்பில் கூறப்படுகிறது. அதேவேளையில் சட்டவிரோத புலம்பெயர்வோரை தடுத்து நிறுத்த காவல்துறையினர் பல்வேறு தீவிர முயற்சிகளை எடுத்து வரும் நிலையிலும் ஆட்கடத்தல்காரர்கள் தங்களை விட விரைவாக புதிய மாற்று வழிகளை கண்டுபிடித்து விடுவதாக பிரான்ஸ் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. பிரித்தானியாவும் பிரான்சும் இணைந்து ஆங்கில கால்வாய் வழியாக பிரித்தானியாவுக்குள் நுழையும் புலம்பெயர்வோரை தடுத்து நிறுத்த எவ்வளவுதான் கடுமையான முயற்சிகள் எடுத்தாலும் அதையும் தாண்டி உயிர் சேதம் ஏற்படும் அபாய நிலையிலும் ஏராளமானோர் பிரித்தானியாவுக்குள் நுழைய முயன்று கொண்டுதான் இருக்கிறார்கள். தங்கள் ஆபத்தான முயற்சியில் வெற்றியும் பெறுகிறார்கள் என்பதே தற்போதைய நிதர்சனமான உண்மையாகும். பிரான்சின் டோட்டல் எனர்ஜிஸ் நிறுவனம் இதற்கு முன் நிர்ணயித்திருந்த டீசல் விலை உச்சவரம்பான லிட்டருக்கு €2.09 என்ற கட்டணம் கடந்த திங்கட்கிழமையுடன் முடிவடைந்தது. இருப்பினும் வரும் மே 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் தொடங்கவுள்ள 3 நாள் தொடர் விடுமுறை வார இறுதியை முன்னிட்டு இந்த விலை உச்சவரம்பு மீண்டும் புதிய மாற்றங்களுடன் அமலுக்கு வரவுள்ளது. இதன்படி இந்த விடுமுறை நாட்களில் டீசலுக்கான தற்காலிக புதிய உச்சவரம்பு லிட்டருக்கு €2.25 வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் பெட்ரோல் விலையில் எவ்வித மாற்றமுமின்றி லிட்டருக்கு €1.99 தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே கடந்த 3 நாள் நீண்ட விடுமுறைக்கு பிறகு பாரிஸ் நகரின் தெற்கு நுழைவு பகுதிகளில் உள்ள பல டோட்டல் எனர்ஜிஸ் எரிபொருள் நிலையங்களில் தற்போது கடும் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. குறிப்பாக போர்ட் ஓர்லியான்ஸ் மற்றும் போர்ட் இட்டலி ஆகிய பகுதிகளில் அமைந்துள்ள எரிபொருள் நிலையங்களில் இன்று காலை முதல் வாகனங்களுக்கு எரிபொருள் விநியோகிக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாக களத்தில் உள்ள ஊடகவியலாளர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர்.
பிரான்சில் அகிர்க் அர்கோ அமைப்பு சுமார் 1,00,000 ஓய்வூதியர்களின் கோப்புகளை தற்போது தீவிரமாக மறுபரிசீலனை செய்து வருகிறது. இதில் பலருக்கு தவறான காரணங்களுக்காக ஓய்வூதியம் நிறுத்தப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. இந்த பிழைகளை சரிசெய்து அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நிலுவைத் தொகைகளை உடனடியாக வழங்கும் நடவடிக்கை தற்போது முடுக்கிவிடப்பட்டுள்ளது. அகிர்க் அர்கோ மற்றும் டிஜிஎஃப்ஐபி ஆகிய அமைப்புகளின் தரவுத்தளங்களை ஒப்பிட்டு பார்த்தபோது இந்த மாபெரும் பிரச்சினை கண்டறியப்பட்டுள்ளது. பிரான்சில் உள்ள சுமார் 1,40,00,000 ஓய்வூதியர்களில் 1,00,000 கோப்புகளில் இத்தகைய தகவல் முரண்பாடுகள் இருப்பது தெரியவந்துள்ளது. குறிப்பாக சிலர் 110 வயதுக்கு மேல் இருப்பதாகவும் சிலர் இன்னும் உயிருடன் இருப்பதற்கான உரிய உறுதிப்படுத்தல்கள் இல்லை எனவும் தரவுகளில் தவறாக பதிவாகியுள்ளது. இந்த பிரச்சனையால் முக்கியமாக 2 குழுக்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. முதலாவதாக, மறைந்தவர்களின் துணைவர்களாக இருந்து வாரிசுதாரர் ஓய்வூதியம் பெறுவோர் தாங்கள் மீண்டும் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்பதை உறுதிப்படுத்த அனுப்பப்பட்ட பல கடிதங்கள் அல்லது மின்னஞ்சல்களுக்கு பதிலளிக்காதவர்கள் ஆவர். ஏனெனில் மீண்டும் திருமணம் செய்தால் இந்த ஓய்வூதியத்திற்கு அவர்கள் உரிமை கோர முடியாது. இரண்டாவதாக, வெளிநாடுகளில் வசிக்கும் ஓய்வூதியர்கள் தாங்கள் உயிருடன் இருப்பதை உறுதிப்படுத்தும் ஆவணத்தை ஆண்டுதோறும் முறையாக அனுப்பத் தவறியவர்கள் ஆவர். தேவையான ஆவணங்கள் அல்லது உறுதிப்படுத்தல்கள் சரிவர வழங்கப்படாத காரணத்தாலேயே இவர்களின் ஓய்வூதியம் அதிரடியாக நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த தவறுகளால் சுமார் 1,00,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய மொத்த தொகை சுமார் 847 மில்லியன் யூரோக்களாக இருக்கலாம் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு சராசரியாக 8,600 யூரோக்கள் வரை திரும்ப கிடைக்க வாய்ப்புள்ளது. பல கோப்புகள் ஏற்கனவே சரி செய்யப்பட்டு தீர்க்கப்பட்டுள்ளன. புகார் அளிக்காத ஓய்வூதியர்களுக்காகவும் இந்த நடவடிக்கையை அகிர்க் அர்கோ அமைப்பே தற்போது தாமாக முன்வந்து மேற்கொண்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு. பிரான்சின் செயின்ட் டெனிஸ் பகுதியில் கடந்த திங்கட்கிழமை மதியம் காவல்துறையினரின் சோதனைக்கு உட்பட மறுத்து A86 நெடுஞ்சாலையில் தப்பிச் செல்ல முயன்ற நபர் ஒருவர் கார் மோதி பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த தகவலை பொபிக்னி அரசு வழக்கறிஞர் அலுவலகம் நேற்று மே 6ஆம் தேதி புதன்கிழமை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளது. ரோசி சூபாய் பகுதியைச் சேர்ந்த 4 காவல்துறை அதிகாரிகள் நெடுஞ்சாலைக்கு அருகிலுள்ள வாகன நிறுத்துமிடம் ஒன்றில் நிறுத்தப்பட்டிருந்த ஒரு வாகனத்தை சோதனையிடச் சென்றனர். அந்த வாகனத்தில் இருந்த 3 பேர் ஆக்ரோஷமான முறையில் சைகைகள் செய்துள்ளனர். மேலும் அவர்களில் ஒருவர் கையில் கஞ்சா சுருட்டு ஒன்றை வைத்திருந்துள்ளார். காவல்துறையினரை கண்டதும் அந்த நபர் அங்கிருந்து தப்பியோடியுள்ளார். உடனடியாக 4 காவல்துறை அதிகாரிகளில் 3 பேர் அந்த நபரை தீவிரமாக துரத்திச் சென்றனர். அதிகாரிகளின் எச்சரிக்கையை மீறி அந்த நபர் A86 நெடுஞ்சாலையின் சரிவு பாதையில் நடந்தே தப்பியோடியுள்ளார். சுமார் 10 மீட்டர் இடைவெளியில் ஒரு அதிகாரி அவரை பின்தொடர்ந்துள்ளார். தப்பியோடிய அந்த நபர் நெடுஞ்சாலையின் மைய தடுப்பை தாண்டி சென்றபோது எதிர்பாராத விதமாக அங்கு வேகமாக வந்த கார் ஒன்று அவர் மீது பலமாக மோதியதில் உயிரிழந்தார். இந்த விபத்து தொடர்பாக தற்போது 2 விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளன. விபத்தின் சூழ்நிலைகள் குறித்து CRS எனப்படும் குடியரசு நெடுஞ்சாலை பாதுகாப்பு நிறுவனமும் தப்பியோடிய நபரின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் காவல்துறையினர் தவறிவிட்டனரா என்பது குறித்து காவல்துறை கண்காணிப்பு அமைப்பு தனித்தனியாக விசாரித்து வருகின்றன. விபத்தை ஏற்படுத்திய காரின் ஓட்டுநருக்கு நடத்தப்பட்ட மது மற்றும் போதைப்பொருள் சோதனைகளின் முடிவுகள் நெகட்டிவ் என வந்துள்ளன. தப்பியோடிய நபர் திடீரென தனது காரின் பாதையில் குறுக்கிட்டதால் மோதலை தவிர்க்க முடியவில்லை என அந்த ஓட்டுநர் தனது வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளார். தற்போது நிகழ்வுகளின் துல்லியமான காரணங்களை தீர்மானிக்க தீவிர விசாரணைகள் தொடர்வதாக அரசு தரப்பு தெரிவித்துள்ளது. பிரான்சிலிருந்து வெளிநாட்டிற்கு விமானம் மூலம் பயணிக்க திட்டமிட்டிருந்த ஒரு குடும்பத்திற்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவமும் அதற்காக சம்பந்தப்பட்ட விமான நிறுவனத்திற்கு நீதிமன்றம் விதித்த அதிரடி அபராதமும் தற்போது பொதுமக்களிடையே பெரும் கவனத்தை பெற்றுள்ளது. பிரான்சில் வசிக்கும் அந்த குடும்பத்தினர் வெளிநாட்டிற்கு செல்வதற்காக தங்களுக்கு தேவையான அனைத்து பயண ஆவணங்கள் மற்றும் டிக்கெட்டுகளுடன் விமான நிலையத்திற்கு சென்றுள்ளனர். இருப்பினும் அங்கிருந்த விமான நிறுவன ஊழியர்கள் அந்த பயணிகளின் ஆவணங்களில் ஏதோ குறைபாடு இருப்பதாக கூறி அவர்களை விமானத்தில் ஏற அனுமதிக்க கடுமையாக மறுத்துள்ளனர். விமான நிறுவனத்தின் இந்த பிடிவாதமான போக்கால் அந்த குடும்பத்தின் திட்டமிடப்பட்ட பயணம் முழுமையாக ரத்தானது. இதனால் அவர்களுக்கு பெரும் மன உளைச்சலும் எதிர்பாராத பண இழப்பும் ஏற்பட்டது. இதையடுத்து முறையான ஆவணங்கள் இருந்தும் தங்களை பயணிக்க அனுமதிக்காதது சட்டப்படி தவறு என கூறி அந்த பயணிகள் விமான நிறுவனத்திற்கு எதிராக உரிய அதிகாரிகளிடம் புகார் அளித்து சட்ட போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் பயணிகள் தரப்பில் அனைத்து ஆவணங்களும் சரியாக இருந்தும் அவர்களை தடுத்தது. விமான நிறுவனத்தின் நிர்வாக குறைபாடு மற்றும் சட்டப்படி குற்றம் என்பதை உறுதி செய்தனர். இதையடுத்து பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு ஏற்பட்ட பொருட்செலவு மற்றும் மன உளைச்சலுக்கு உரிய இழப்பீடாக 5000 யூரோக்கள் அபராதமாக வழங்க அந்த விமான நிறுவனத்திற்கு நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. விமான பயணங்களின் போது நியாயமற்ற முறையில் பயணம் மறுக்கப்பட்டால் பயணிகள் தங்களின் உரிமைகளை அறிந்து விமான நிறுவனத்திடம் இருந்து எழுத்துப்பூர்வமான விளக்கத்தை பெற்று சட்ட ரீதியாக அணுகுவது நிச்சயம் பலன் தரும் என்பதற்கு இந்த தீர்ப்பு ஒரு சிறந்த உதாரணமாகும். மேலும் பயணிகளை அலட்சியப்படுத்தும் விமான நிறுவனங்களுக்கு இது ஒரு மிக கடுமையான எச்சரிக்கையாகவும் அமைந்துள்ளது. பிரான்சில் பிறப்பு விகிதம் தொடர்ந்து குறைந்து வரும் நிலையில் இந்த மாபெரும் சவாலை சமாளிக்க சமூக மற்றும் பொருளாதார ரீதியான மாற்றங்கள் மிகவும் அவசியம் என உயர்மட்ட திட்டமிடல் ஆணையம் வெளியிட்ட சமீபத்திய அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பிறப்பு விகிதத்தை மீண்டும் உயர்த்துவதற்காக சிறந்த ஊதியத்துடன் கூடிய புதிய பிறப்பு விடுப்பு திட்டத்தை மேலும் வலுப்படுத்தவும் குழந்தைகளுக்கான பாதுகாப்பான பராமரிப்பு வசதிகளை உறுதி செய்யவும் இந்த அறிக்கை கடுமையாக பரிந்துரைத்துள்ளது. இந்த அறிக்கையின்படி தந்தையர் விடுப்பு எடுப்பதை அதிக அளவில் ஊக்குவிக்கும் வகையில் அவர்களுக்கு கூடுதல் 1 மாத ஊதிய விடுப்பு வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் வரும் ஜூலை மாதம் முதல் நடைமுறைக்கு வரவுள்ள புதிய திட்டத்தின் கீழ் தாய் மற்றும் தந்தை இருவருக்கும் தலா 2 மாதங்கள் வரை கூடுதல் ஊதிய விடுப்பு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது பெற்றோர்களிடையே குடும்ப பொறுப்புகளை சமமாக பகிர்ந்து கொள்ள பெரிதும் உதவும் என நம்பப்படுகிறது. அத்துடன் 1 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் உரிய பராமரிப்பு வசதிகளை அரசு கட்டாயம் உறுதி செய்ய வேண்டும் எனவும் இதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. கடந்த 2025ஆம் ஆண்டில் பிரான்சில் வெறும் 6,44,000 பிறப்புகள் மட்டுமே பதிவாகியுள்ளன. இது கடந்த 2010ஆம் ஆண்டின் உச்சநிலையை விட சுமார் 25% குறைவாகும். பிறப்பு எண்ணிக்கை இறப்புகளை விட குறைவாக இருக்கும். இந்த அபாய நிலை தொடர்ந்து நீடிக்கக்கூடும் என்பதால் வேலை நேரத்தை அதிகரித்தல், உற்பத்தி திறனை மேம்படுத்துதல் மற்றும் பொருளாதார குடியேற்றம் போன்ற நீண்டகால தீர்வுகள் குறித்தும் உடனடியாக விவாதிக்க வேண்டியது அவசியம் என அந்த அறிக்கை எச்சரித்துள்ளது. பிரான்சில் முறையான விசா அல்லது தங்குமிட ஆவணங்கள் இல்லாத வெளிநாட்டவர்கள் திருமணம் செய்து கொள்வது தொடர்பான சட்ட சிக்கல்கள் மற்றும் திருமணத்தை மறுக்கும் மேயர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் குறித்த முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன. பிரான்சின் அரசியலமைப்பு மற்றும் ஐரோப்பிய மனித உரிமைகள் பிரகடனத்தின்படி திருமணம் செய்து கொள்வது என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ள ஒரு அடிப்படை உரிமையாகும். ஒருவர் பிரான்சில் சட்டவிரோதமாக தங்கியிருந்தாலும் அவருக்கு திருமணம் செய்து கொள்ளும் முழு உரிமை உண்டு என்பதை பிரெஞ்சு சட்டத்தின் பிரிவு திட்டவட்டமாக அங்கீகரிக்கிறது. இருப்பினும் தங்குமிட அனுமதி பெறுவதற்காக மட்டுமே இத்தகைய போலி திருமணம் செய்யப்படுகிறதோ என்ற சந்தேகத்தின் பேரிலோ அல்லது விசா இல்லை என்பதை காரணமாக காட்டியோ சில நேரங்களில் மேயர்கள் திருமணத்தை நடத்த மறுக்கின்றனர். ஆனால் ஒரு நபரிடம் விசா இல்லை என்பதற்காக மட்டுமே ஒரு மேயர் திருமணத்தை மறுக்க முடியாது. அப்படி மறுப்பது சட்டப்படி கடும் குற்றமாகும். ஒருவேளை மேயர் திருமணத்தில் சந்தேகம் கொண்டு அரசு வழக்கறிஞருக்கு தகவல் தெரிவித்தால் அவர் 15 நாட்களுக்குள் விசாரணை நடத்தி முடிவை அறிவிக்க வேண்டும். வழக்கறிஞர் அனுமதி அளித்தும் மேயர் திருமணத்தை நடத்த மறுத்தால் அது அப்பட்டமான அதிகார துஷ்பிரயோகமாக கருதப்படும். மேயர் திருமணத்தை நடத்த மறுத்தாலோ அல்லது வேண்டுமென்றே தாமதப்படுத்தினாலோ பாதிக்கப்பட்ட தம்பதிகள் அவசரகால நடவடிக்கையாக நிர்வாக நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யலாம். இதன் மூலம் 48 மணி நேரத்திற்குள் திருமணத்தை நடத்துமாறு மேயருக்கு நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவிட முடியும். மேலும் வீண் காலதாமதம் மற்றும் மன உளைச்சலுக்காக உரிய இழப்பீடும் கோரலாம். சந்தேகத்தின் பேரில் மேயரால் நடத்தப்படும் நேர்காணல்களில் தம்பதிகள் தங்களின் உண்மையான காதலையும் திருமண நோக்கத்தையும் நிரூபிப்பது கட்டாயமாகும். எனினும் பிரான்சில் திருமணம் செய்து கொள்வதால் மட்டுமே ஒருவருக்கு தானாகவே தங்குமிட அனுமதி கிடைத்துவிடாது. திருமணத்திற்கு பிறகு முறைப்படி விண்ணப்பித்தே அதனை பெற முடியும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.